நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. கடந்த சில நிகழ்ச்சிகளில் நாம 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து தாவீதோட வாழ்க்கையிலிருந்து நம்ம வாழ்க்கையில நாம பின்பற்றக்கூடிய சில பாடங்களை கத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையா என்னோட செய்தியை கேட்குறீங்கன்னா, நீங்க கடந்த நிகழ்ச்சிகளையும் கேட்க உங்களை அன்பா கேட்குறேன். அந்த வல்லமையான வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும்னு ஆண்டவருக்குள்ள நம்புறேன். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற ஆண்டவர் உதவி செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு என்னோட கவனத்தை ஈர்த்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். இதை நான் கவனிக்கும்போது, என்னடா இதுவரை நம்ம இதை கவனிக்காமல் இருந்திருக்கிறோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பாருங்க. தாவீது தன்னோட அப்பா தன்னோட அண்ணன்மாருக்காக கொடுத்த உணவு பதார்த்தங்களை கொடுத்துட்டு அவங்கள நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாரு. 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். கோலியாத் இப்படியாக 40 நாட்கள் அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கான்னு தாவீது தெரிஞ்சுக்கிறார். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு தான். கோலியாத் வந்து நிந்திக்கிறதும் இவங்க பயப்படுறதும் தொடர்ந்து நடக்குது. வீரர்கள் தங்களுக்குள்ள பயத்தோட பேசிக்கிறாங்க. இந்த ராட்சதனை பார்த்தீங்களா, இஸ்ரவேலை ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிறான், இவனை கொல்றவனுக்கு பெரிய வெகுமதி கொடுக்கறதா ராஜா சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. 26ஆம் வசனம் பாருங்க. என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தொடர்ந்து பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தாவீது இன்னொரு வீரன் கிட்ட போய் பேசுறார். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறார். என்னென்ன வெகுமதி ராஜா கொடுக்குறாருன்னு எல்லாம் கேட்கிறார். 28ஆம் வசனத்தில் பாருங்க. தாவீதோட மூத்த சகோதரன் தாவீது இப்படி மற்ற வீரர்களோட பேசி விபரம் தெரிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. தாவீது திட்டுறாரு. இதுல என்னோட கவனத்தை ஈர்த்த விஷயம் இதுதான். தாவீது தன்னோட சகோதரர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவங்களும் படையில தான் இருக்கிறாங்க. அப்பதான் இந்த கோலியாத் வந்து இஸ்ரவேலை நிந்திச்சு பேசுறான். பாருங்க, மேற்கொண்டு விபரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாவீது தன்னோட சகோதரர்களை கேட்கல. இஸ்ரவேலை நிந்திக்கிற இந்த மனுஷனை கொல்ற நபருக்கு ராஜா என்னென்ன வெகுமதி கொடுப்பாருன்னு தாவீது தன்னோட சகோதரர்களை கேட்கல, மற்ற வீரர்கள் கிட்ட தான் கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இது கவனிக்க வேண்டியது. தாவீதோட சகோதரர்கள் தாவீதுக்கு நெருக்கமானவர்கள் தான். ஆனால் அந்த வெகுமதியை பத்தி தன்னோட சகோதரர்கள் கிட்ட அவர் கேட்கல. அந்த சூழ்நிலை பத்தி தன்னோட சகோதரர்கள் கிட்ட கேட்கல. இந்த கோலியாத் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மற்றவங்க கிட்ட தான் கேட்கிறார். தொடர்ந்து பாருங்க, வசனம் 30 கூட தாவீது திரும்ப வேற சில நபர்கள் கிட்ட அதே கேள்வியை கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறார். கோலியாத் பத்தின இந்த சூழலை பத்தி வேற ஆளுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார் தாவீது. ஆனா தன்னோட சகோதரர்கள் கிட்ட அதை பத்தி கேட்கல. அவனோட சகோதரர்களும் இராணுவத்துல தான் இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, யாருக்கிட்ட எதை பற்றி பேசணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒருவேளை உங்களோட சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்களோட பெற்றோராக கூட இருக்கலாம், சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம், உங்களோட பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, வசனம் 28 தாவீதோட சொந்த அண்ணன் அவர் அவமானப்படுத்துறாரு. தாவீது அவர் நம்பல. அவரே தாவீதுக்கு எதிராக தான் இருந்தாரு. கூட பிறந்த சகோதரன் தான் அவரை மட்டுப்படுத்தி பேசுறாரு. நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன் தாவீது, ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன்னால முடியும் தாவீது அப்படின்னு அவருடைய சகோதரன் சொல்லல. பாருங்க, அவர் இப்படி சொல்லல. கூட பிறந்தவங்க எதிராக இருக்கலாம்,
தாவீது தன்னோட குடும்பத்தில் இருந்தவங்க தன் மேல கொண்டிருந்த பகையை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தார். அதனால அவர் தன்னோட சகோதரர்கள் கிட்ட போய் அதை பத்தி பேசவே இல்லை. வேற ஆளுங்க கிட்ட போய் தான் பேசுறாரு. என்ன சொல்ல வரேன்னா, சிலர் உங்களுக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் கூட அவங்க உங்களுக்கு ஆதரவா இல்லாம உங்களுடைய அழைப்புல இருந்து உங்களை சோர்ந்து போக செய்யற மாதிரி பேசுறவங்களா இருந்தா அவங்களோட விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்க கூடாது. யார்கிட்ட எதை பத்தி பேசணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் நாம நினைக்கலாம், இதை எப்படிங்க என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து மறைக்கிறது? ஆனால் ஒருவேளை உங்களோட குடும்பமே ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்புக்கு எதிராக இருந்தால் என்ன பண்ணுறது? ஆண்டவர் உங்களில் போட்டிருக்கிற விஷயங்களுக்கு உங்கள் சொந்த குடும்பமே ஆதரவாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? உங்கள் சொந்த குடும்பம் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாக வச்சிருக்கிற அழைப்பை புரிஞ்சுக்காம போனால் என்ன பண்ணுறது? உங்களோட அழைப்பை அழித்து போட நீங்கள் அவங்களை அனுமதிக்கக்கூடாது. தாவீது தன்னோட சகோதரர்களுக்கு செவி கொடுத்திருந்தாருன்னா, அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டிருந்தாருன்னா அவர் அங்கேருந்து போயிருப்பார். எலியாப் சொன்ன வார்த்தைகளை மட்டும் கேட்டிருந்தாருன்னா அது சோர்ந்து போக செய்யக்கூடிய வார்த்தை தான். அப்படி கேட்டுட்டு தாவீது போயிடலை பாருங்க. அங்கிருந்து போய் மற்றவங்க கிட்ட பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இராணுவத்தில் இருந்த மற்றவர்கள் கிட்ட பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே தாவீது பத்தின தகவல் சவுல் ராஜாவுக்கு போகுது. உங்க கூட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க விரும்பின பாடம் இதுதான். மக்கள் கிட்ட நாம எல்லைகளை எப்படி வகுத்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா நெருக்கமானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்ம கவனமா இருக்கணும். யாருக்கிட்ட எதை பகிர்ந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சரியான நபர்கள் கிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கணும். தாவீது பாருங்க, 3வது மனுஷங்க கிட்ட அந்த வெகுமதி பத்தி பேசுறாரு. அவங்களுக்கு தாவீது என்ன செய்யறாருன்றதுல பெரிய அக்கறை இருந்திருக்காது. அவங்க விருப்பு வெறுப்பு இல்லாம தகவலை சொல்லியிருப்பாங்க இல்லையா? தாவீது பத்தி அவங்களுக்கு பெரிய கவனம் இல்லை. ஆனா எலியாப் அப்படி இல்லை. தாவீதோட சகோதரர்கள் எப்பவுமே தாவீதுக்கு எதிராக தான் இருந்தாங்க. 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண விரும்பினப்ப ஈசாய் தன்னோட பிள்ளைங்களை வரிசையாக நிற்க வச்சப்ப தாவீது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாலேயே மறந்து போகப்பட்டார். அப்படிதான் குடும்பத்தில் தாவீது நடத்தப்பட்டார். அதனால தாவீதுக்கு இது தெரிஞ்சிருந்தது. சகோதரர்கள் கிட்ட இதை பற்றி நம்ம பேசுறதா இருந்தா அவங்க என்ன வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் மற்ற ஆளுங்க கிட்ட பேசுறாரு. இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற சவால் இதுதான். ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்ட ஆளுங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் சரி, எதை பகிர்ந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். தாவீது தன்னோட சகோதரர்கள் கிட்ட தான் பேசியிருந்தார். ஆனால் தன்னோட இலக்கு பற்றின ஒரு தீர்மானத்துக்காக முடிவு எடுக்கிறப்ப அவர் மற்ற ஆளுங்க கிட்ட போய் தான் பேசினார். அவங்க ஆண்டவர் தாவீதுக்குள்ள போட்ட விஷயத்திலிருந்து அவரை விலக்க மாட்டாங்க, இடையூறு செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட தான் தாவீது போய் பேசுறாரு. இதுதான் உங்களுக்கான செய்தி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.